ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1/2 கிலோ வஞ்சர மீன் எடுத்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இந்த மீன் குழம்பு செய்ய கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச மாங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கியதும் கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனா வேகமாக தக்காளி வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுன்னா கொஞ்சம் சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வதங்கிருச்சுன்னா ஊற வச்ச புளி கரைசலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்துருச்சுன்னா அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்த மீனை போட்டு லேசாக கிண்டி மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து லேசாக கிண்டி விட்டு இறக்கினால் சுவையான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இதுதான் நான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.